வளர்ப்பிழம்பாய் நிற்கும் வான் ஏழுலகுறும் மாமணி கண்டரை யானே அறிந்தேன் அவன் ஆண்மையாலே ஊனாய் உயிராய் உணர்வங்கியாய் முன்னம் சேனாய் வாரோங்கி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் சிவகுரு தரிசனம் 1586 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். பின்னெய்த வைத்ததோர் இன்ப பிறப்பினை முன்னெய்த வைத்த முதல்வனை எம்பிரை தன்னெய்தும் காலத்துக்கே தானே வெளிப்படும் மண்ணெய்த வைத்த மனமது தானே. இந்த மண்ணெழுத அப்படின்றது நல்ல ஒரு வார்த்தை, புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை, தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. நல்ல வினைகினால நம்ம இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா மனமும் குருவும் நமக்கு லிங்க் பண்ணி பேசுறாருங்க. நமக்கு மனதையும் குருவையும் லிங்க் பண்ணி நம்ம கிட்ட இங்க நம்ம அவரு பேசுறாரு. நல்ல வினைகளால நம்ம செஞ்சிருந்தோம்னு வச்சுக்கிங்களா, மரணத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வீடு பேறு கிடைக்கும். அதான் அந்த முதல் வரி, பின்னெய்த வைத்ததோர் இன்ப பிறப்பினை. ஆனா நம்ம வாழும் காலத்திலே பேரின்பத்தை அடையணும் அப்படின்றதுக்கு தான் நமக்கு இந்த ஒரு இறைவனடி ஞானகுரு சிவபெருமான தேடுறது. அப்ப நம்ம பக்குவம் பட்டுட்டு இறைவனை அடையிறோம் அப்படின்னாக்கா நம்ம அவரே குருவாக வடிவெடுத்து அருள் செய்வார். இப்ப நம்ம மனம் அவனை ரொம்ப இறுக பற்றிக்கணும். அதுக்காகதான் இந்த பாடல்ல மனதை பத்தி கொஞ்சம் பேசுறாரு. மனம் இறைவன்கிட்ட நிலைச்சு நிக்கணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆழமான தத்துவம் சொல்றாரு. சிவகுரு தரிசனம், ஜீவன் முக்தி, மனம் என்னும் கருவி, ஆன்மீக முன்னேற்றத்தில் பங்கு. இந்த மூணுத்தையும் ஒருங்கிணைக்கும் போது, அதாவது ஒருநிலைப்படுத்தி நாம இன்வால்வ் பண்ணிக்கும் போதுதான் மனமானது இறைவனிடம் நிலைக்க செய்வதற்கான ஒரு என்ன சொல்றது, ஒடுமுடின்ற மாதிரி கரெக்டா பாடலை பார்த்த மாதிரி வைராக்கியம் நமக்கு தேவைப்படுது. இப்போ உண்மையான தேடுதல் இருக்குன்னு வச்சுக்கீங்களா, அப்போ குரு நம்மளை தேடி வருவாரு. அந்த குரு இறைவனாக தான் இருக்கணும். அந்த இறைவனாக இருக்கிறார் அப்படின்னா முக்தி பெறுவதற்கு நம்ம பொதுவா என்ன பண்ணணும்னா சாகும் வரை காத்திருக்கணும். ஆனா அங்க அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆனந்தத்தை இப்பயே கொடுக்கின்றார். முக்கியமா பாத்தீங்கன்னா காலத்தை வெல்லும் யுக்தி, குருவாக வரும் இறைவனை உணர்தல், மனதின் பங்கு. இந்த மனதின் பங்கு தான் அன்றைய பாடலாம் ரொம்ப அதிகமா நமக்கு டிஸ்கஸ் பண்றாருங்க. இறைவன் ஆன்மாவை எப்படி கையாளுகின்றான், இதான் முக்கியமானது. பக்குவம் பார்க்கறது, இவன்கிட்ட கொடுக்கலாமா, இந்த லோடு தாங்குமா அப்படின்னு. ஆன்மா உலக விஷயங்கள் இருக்குதா, அல்ல அதை தடுத்து இந்த பக்கம் கொடுத்தா வந்துருவானா அப்படின்றதுதான் அந்த பக்குவத்தை பார்க்கறது. அப்புறம் உரிமை முதல்வராக, அதாவது தகுதியான நேரத்துல வர்றது. நமக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துல அவர் வருவாரு அப்படின்ற நேரத்துல உணர்த்துறாரு. இப்ப எனக்கு சொந்தம் அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா பேரின்பத்தை அளிக்க ஆரம்பிச்சிருவாரு. உலக வாழ்க்கையிலிருந்து இறை உணர்வுக்கு நம்ம நகர்த்த ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் தான் சிவகுரு தரிசனம் வருவாரு. இதுதான் நம்ம சக்திவாதம், அருள் வீழ்ச்சின்னு சொல்றது. 3 விதமா இங்க சிலருக்கு ஏற்படலாம். சகலருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ஆன்மம் கண்மம் மாதிரி லெவல்ல இருக்கிறவங்களுக்கு மானிட குருவாக வருவாரு. பிரளய காலத்து குரு பாத்தீங்கன்னா 4 கைகளை உடைய தேவதேவனாக தோன்றி அருள்வாராம். அது விஞ்ஞான கலருக்கு பாத்தீங்கன்னா உள் உணர்விலே உள் நின்று உணர்த்துவார். இந்த 3 விஷயத்துல குரு 3 பரிமாணங்களை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றாரு. சரி, இறைவன் குருவாக வரும்போது ஆன்மா என்ன மாற்றத்துல இருக்கணும் அப்படின்னாக்கா இறைவனை ஒப்புல இருக்கணும். எது நடந்தாலும் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் அப்படின்ற மாதிரி இறைவனை ஒப்புக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். மலபரிபாகம் ஆகுமா, நான் என்ற ஆணவம் சுத்தமா நீங்கி இருக்கணும். அப்பதான் சக்தி நிவாதம் நடக்கும்
அப்போ ஆன்மாவின் மேல் சக்தியானது, அருள் சக்தியானது இறங்கும் அப்படின்றாங்க. இந்த ஜீவன் முக்தி அப்படின்றது முன்னெய்த வைத்த முதல்வன் அப்படின்றாரு. இருக்கின்ற பிறப்பிலேயே நாம ஜீவன் முக்தி அடையணும் அப்படின்னாக்கா மலங்களை வெல்ல வேண்டும், ஆணவம் கர்ம மாலைகளை வெல்ல வேண்டும், சிவபோகம் எதை செஞ்சாலும் சிவத்தையே நினைச்சு பார்த்துட்டு செய்யறது, அப்புறம் வாழ்க்கையில தாமரை தண்ணீர் போல வாழ்றது, உலக வாழ்க்கையில எதிலையும் பட்டும் படாவலமா இருக்கிறது. அப்படி இருக்கும்போதுதான் நமக்கு அவர் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, குருவாக சிவம், அன்பே சிவம், உடம்பே ஆலயம், இதெல்லாம் ரெண்டும் நமக்கு தீர்க்கத்தனமா நமக்கு உள்வாங்க வைக்கிறாரு. சரி, பிராக்டிக்கலா இது எப்படி பிராக்டிஸ் பண்றது, மனதை எப்படி பக்குவப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 10 to 15 நிமிஷம் அமைதியா அமர்ந்து அலைபாயும் எண்ணங்களை அப்படியே பார்த்து அதை அப்படியே கவனிச்சுக்கிட்டு இறை சிந்தனை பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா மூச்சு பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி செய்யும் போது மன அமைதி ஏற்படும், தான் என்ற அகந்த குறைய ஆரம்பிக்கும், இன்னர் வாய்ஸ் நமக்கு ஏற்படுறத உணர முடியும். இதையே உடலை நம்ம பேண ஆரம்பிப்போம். ஏன்னா பாடி டெம்பல்ன்றாரு, உடலே ஆலயம் அப்படின்னு சொல்றதால மிதமான உணவு, தூய்மை மற்றும் யோகாசனங்கள் செய்யலாம். இப்படி செய்யும் போது ஆரோக்கியமான உடம்பு, தெளிவான சிந்தனை, தெளிவான குரு தரிசனத்துக்கு வழிவகுக்கும். சமநோக்கு, முன்னாடியே சொன்ன மாதிரி இறைவனை ஒப்புல இருந்தோம்னு சொன்னோம்னா சம்பவங்கள் அனைத்தும் இறைவனால் அளிக்கப்பட்டது. இதனால நமக்கு என்ன கிடைக்கும் பலன்னா சிவபுண்ணியம் கிடைக்கும். அப்ப அன்றாட வாழ்க்கைக்கான 3 விஷயங்கள் என்னன்னா, அன்பே சிவம், தன்னலமற்ற சேவை, நன்றி உணர்வு. இந்த உடல் ஒரு கருவி, இதை இயக்குபவன் அவன் அப்படின்னு நம்ம நினைச்ச ஆரம்பிச்சு அவனோடு ஒன்ற ஆரம்பித்தால் இப்பிறவிலே பேரின்பத்தை அடைய முடியும் என்று கூறி தளத்தை ரத்னகுமார் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். ஐயா வணக்கம் ஐயா, நன்றிங்க. நான் தொடர்ந்து பேச முடியுமான்னு தெரியல. நான் வழக்கமா வாசிக்கிற உரையை வாசிக்கிறேன், நடுவுல தடை ஏற்பட்டா நீங்க தொடர்ந்துக்கோங்க. நன்றிங்க. கிருத்திகாமா வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. வாசிக்கிறேன். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரம் சிவகுரு தரிசனம் பாடல் 1586 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பின்னெய்த வைத்தது ஓர் இன்பப் பிறப்பினை, முன்னெய்த வைத்த முதல்வனே எம் நிறை, தன்னெய்தும் காலத்து தானே வெளிப்படும், மண்ணெய்த வைத்த மனம் அதுதானே. இதன் விளக்கமாக சரவண தளத்திலிருந்து, அடியவர்கள் தாங்கள் செய்கின்ற சாதகங்களால் பெற்ற புண்ணியத்தின் பயனால் பிறகு எடுக்கின்ற ஏதோ ஒரு பிறவியில் அடையக்கூடிய துன்பமில்லாத இன்பமான பிறவியை இந்த பிறவியிலேயே அடையும்படி கொடுத்து அருளுவதும், இந்த பிறவியை எடுப்பதற்கு முன்பே அந்த நிலையை அடையும்படி வைத்து அருளியதும் அனைத்திற்கும் முதல்வனாக இருக்கின்ற எமது இறைவனே ஆகும். அந்த இன்பமான பிறவியிலும் ஆசைகளின் மேல் செல்லாமல் இறைவன் மேல் எண்ணம் வைக்கின்ற நிலையை அடியவர் தாமும் அடையும் காலத்தில் இறைவன் தாமே அடியவருக்குள்ளிருந்து வெளிப்பட்டு என்றும் அவனை விட்டு நீங்காமல் உறுதியாக அவனையே பற்றி கொண்டிருக்கின்ற உறுதியான மன வலிமையை அடையும்படி செய்து அருளுகின்றார் அப்படின்னு சரவணையா தளத்துல கொடுத்திருக்காங்க. தேவாரம்.org பார்ப்போம். இவ்வுடம்பு நீங்கிய பின்பு அடையுமாறு வைத்துள்ள இன்பத் தோற்றத்தை அதற்கு முன்பே அடையும்படி செய்த ஞானகுரு எங்கள் சிவபெருமானே. அவன் தன்னை நிலைபேறாக அடைதற்கு வைத்த மனம் அங்கனம் அடையும் காலத்து தானே குருவாய் வெளிவந்து அருள் செய்வான். இதன் குறிப்புரையாக, பிறப்பு என்றது தோற்றத்தை, ஈற்றடியை 3ஆம் அடிக்கு முன்னர் கூட்டி முதல்வனே எம்மிறையே என மாற்றி உரைக்க, மனம் தன் எய்தும் காலம் பக்குவ காலம், அம்மண்ணை என சுட்டு வருவித்தும் துவக்கப்பட்ட 2ஆவதை விரித்தும் உரைக்க, இதனால் இறைவன் குருவாய் வந்தருளும் காலம் இது என்பது கூறப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கிருத்திகாமா, நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்களா வருவதற்கு, மேல வரத்துக்குமா? கேவிஆர் ஐயா, உங்களுக்கு இன்வைட் கொடுக்குறேன், வாங்க. நாங்க
நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், அதனால இது பண்ண முடியாது. நீங்க யாராவது தயவு செஞ்சு தொடர்ந்து. நன்றி நன்றி. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரத்னா ஐயா. தேவாரம்.org-ல இருந்தும் நீங்க சரவணனையா தளத்துல இருந்தும் அந்த விஷயங்களை வாசிக்கிறதுக்கு, விளக்கங்களை வாசிப்பதற்கு லைனையா ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு வழிமுறையோடு கூடிய ஒரு உரை தந்தமைக்கு. இன்றைய மந்திரம் ஒரு சில பிறவியில பின் எய்த வைத்ததோர் அப்படின்னு இருக்கு. ஒரு சில பிரதிகள்ல இன்னெய்த வைத்ததோர் அப்படின்னு இருக்கு. ஒரு பாடபேதம், சின்ன பாடபேதம் இருக்கு. இப்போ மந்திரம் என்ன சொல்றதுன்னா, பின்னெய்த வைத்ததோர் இன்ப பிறப்பினை முன்னெய்த வைத்த முதல்வனை எம்மிரை நன்னெய்தும் காலத்து தானே வெளிப்படும் மண்ணெய்த வைத்த மனமதுதானே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பின்னெய்த வைத்ததோர் அப்படின்னாலும் ஒண்ணுதான், இன்னெய்த வைத்ததோர் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா இந்த இடத்துல பின்னெய்த வைத்ததோர் அப்படின்னு நம்ம சொன்னா, பின்னாடி நாம் எடுக்க போகக்கூடிய பிறவிகளை இப்பொழுதே முடிவு செய்த இன்ப பிறப்பினை முன்னெய்த வைத்த முதல்வன். அப்போ அந்த விஷயத்தையும் நம்ம கொண்டு வரலாம். அதாவது போன பிறவியிலேயே அடுத்த பிறவி எப்படி இருக்கணுங்கிற முடிவை அவன் எடுத்துடுறான் அப்படிங்கிற ஒரு கருத்தை உள்ள வைக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அப்படியும் எடுத்துக்கலாம். இல்ல இன்னெய்த வைத்ததோர் இன்ப பிறப்பினை அப்படின்னா இந்த உலகத்துல. அப்ப இதுல ஒரு சின்ன நுணுக்கமான ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துல இன்னெய்தன்னா இனிமையான இந்த பிறவியை முன்பிறப்பிலேயே எனக்கு தந்து விட்டாய் அப்படின்று ஒரு பொருள் கொடுக்கிற மாதிரியான ஒரு வாக்கிய அமைப்பையும் எடுத்துக்கலாம். அப்ப இதுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டா, பின்னெய்த வைத்ததோர் இன்ப பிறப்பினை முன்னெய்த வைத்த முதல்வனை அப்படின்னா இந்த பிறவியை நீ எனக்கு முற்பிறப்பிலே தந்துட்ட. அதாவது கர்ம வினைகளின் மூலமாக நான் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன உணராத தன்மை இருக்கும். அதாவது இந்த பிறப்பை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இன்னெய்த வைத்ததோர் இன்ப பிறப்பினை அப்படின்னா இந்த உலகத்துல இனிமையான இந்த பிறவியை போன பிறவியிலேயே நீ எனக்கு தந்து விட்டாய் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா, இனிமையான இந்த பிறவை, மனம் எப்பொழுது இனிமையில் ஆழ்வும், நம்ம சிவகுரு தரிசனம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல எப்ப மனம் இனிமையில் ஆழும் என்று கண்டால், எப்போ இறைவனை நாம் பற்றி கொள்ளுகிறோமோ, எப்பொழுது அந்த பேரானந்த பெருவெள்ளத்தில் நாம் நீந்தி கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த பிறவி இன்பமான பிறவியாக மாறும், இல்லைங்களா? இல்லைன்னா இந்த கர்ம வினைகளின் பால்பட்டு உணர்தல்கள் அற்ற ஒரு பிறவியாக இருக்கும் என்றால் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, நமக்கே இத்தனை நாள் பார்த்தோம்ல அந்த மாதிரி, ஏன் எனக்கு மாத்திரம், ஏன் இப்படி நடக்குது, ஏன் அங்க நடக்குது, ஏன் இது நடக்குது, ஏன் இன்னைக்கு இப்படி நடந்தது, இந்த கேள்விகளோடையே நாம இருப்போம். எப்பொழுது இந்த பிறவி மிக மிக இனிமையானது அப்படின்னு நம்ம உணர்வோம் அப்படின்னா, உச்சபட்ச சந்தோஷத்துல இருக்கும் பொழுதுதான். அது ரெண்டு விஷயத்துல நடக்கும். உலக விஷயங்கள்லயும் இந்த சந்தோஷம் வரும், ஆனா அது நிலைக்காது. அப்பொழுது எப்பொழுதும் இனிக்கின்ற அந்த பேரின்ப பெருவெள்ளத்துல நம்ம எப்ப நீந்துவோம் அப்படின்னாக்க, இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த தன்மையிலதான் நம்ம நீந்துவோம். அப்போ அந்த பிறவியை அப்படின்னா அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்போ நம்ம பின்னெய்துங்கும் போது என்ன பொருள், இன்னெய்த வைத்ததோர் அப்படிங்கும் போது அது என்ன மாதிரியான ஒரு பொருள் வருதுன்னு பாத்துக்கலாம் நம்ம. சோ இந்த ரெண்டு பாடபேதமும் இருக்கு. முன்னெய்த வைத்த முதல்வனை, அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த கர்ம வினையில இதுல இன்னொரு சூட்சமும் இருக்கு. நம்ம கர்ம வினைதான் நம்மை அடுத்த பிறப்பை எடுத்து வைக்கிறது அப்படின்னு நம்மளே ஏதோ நம்ம தான் சூத்திரதாரின்னு நினைக்கிறோம். இல்ல, அந்த வேலையை செய்ய வைக்கிறதும் அவன் தான். ஒருத்தன் தப்பு பண்றான்னா அவனுடைய வினையை போக்குவதற்காக அவனுக்கு அத்தகைய ரஜோகுணத்தை கொடுத்ததும் யாருதான், அந்த ரஜோகுணம் மேலோங்குமாறு செய்ததும் யாருதான் அப்படின்னா அந்த இறைவன் தான். ஆனா அதே அப்ப பண்ற தப்புக்கும் அவன் தான் காரணமா அப்படின்னா, அந்த பண்ற தப்புக்கு காரணம்
அவனுடைய மறைத்தல் தன்மை. அதாவது அந்த இடத்துல நம்மளுடைய சத்துவகுணமும் இருக்கு, ஆனா அந்த சத்துவகுணம் மேலோங்காதபடி நம்முடைய அஞ்ஞானம் மறைத்து கொண்டு இருக்கிறது. அதனால அவன் காரணம். இப்படி இப்படி இது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ஆனா அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அப்போ நம்ம என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அஞ்ஞானத்தை விளக்க வேண்டியது மட்டுமே நம்முடைய ஒரு கடமையாக மாறுகிறது. அப்படி பண்ணும் பொழுது எம்மிறை தன்னெய்தும் காலத்து தானே வெளிப்படும், மண்ணெய்த வைத்த மனமது தானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன சொல்றோம்? அப்ப நம்ம வேலை என்ன? அவன் வெளிப்படக்கூடிய தருணத்தை நாம் வந்து எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அதான் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, தன்னெய்தும் காலத்து வெளிப்படும், தானே வெளிப்படும். அப்ப இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது எதுவும் இல்லை, அவனே வருவான். ஆனா அவன் வர்றதுக்கு உண்டான நிலத்தை பக்குவப்படுத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அங்கதான் இந்த அஞ்ஞானம் விலக வேண்டிய ஒரு தன்மை வருது. நம்ம ஒரு ஒரு ராமகிருஷ்ணர் கிட்ட நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அப்ப அந்த ராமகிருஷ்ணர்கிட்ட நிறைய சீடர்கள் இருக்கும்பொழுது எல்லாரும் நிறைய கேள்வி கேட்பாங்க. எல்லாரும் வந்து எந்த கேள்வியும் கேட்காம ராமகிருஷ்ணருடைய கொள்கைகளை கடைபிடித்து வந்தாங்க. ஆனா விவேகானந்தர் மாத்திரம் எப்பேற்பட்டவர்னா, அவர் வந்து பிரம்ம சமாஜத்துல இருந்து வந்தவர் இல்லையா? அப்ப பிரம்ம சமாஜத்துல இருந்து வந்ததுனால அவருக்குள்ள அந்த துவைத கருத்துக்கள் தான் ரொம்ப நிறைய இருந்தது. அவர் வந்து இது இல்ல அத்வைத கருத்து, ராமகிருஷ்ணருடைய அத்வைத கருத்துக்கள்ல அவர் ஆரம்ப காலகட்டங்கள்ல அவர் வந்து ஒன்றல அதுல குறித்த கேள்விகள் அவருக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அப்ப எல்லாரும் ராமகிருஷ்ணரை பார்க்க போகும்போது ராமகிருஷ்ணர் வந்து ஒரு ஒரு சாதனை முறைகளை அந்தந்த மாணாக்கர்களுக்கு சொல்லுவாராம். நரேந்திரன் வந்த போது மாத்திரம் அவர் என்ன சொல்லுவாராம், அஷ்டாவக்ர சம்ஹிதையை எடுத்து நீ வாசி, எனக்கு வாசி அப்படின்பாராம். அப்போ அதுல வந்து அஷ்டாவக்ர சம்ஹிதையில என்ன இருக்கும் அப்படின்னாக்க, அத்வைத கருத்துக்கள் செறிந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இவர் கேட்பாராம், பாதிக்கு மேல அவரால் வாசிக்க முடியாதான். அப்ப அவர் நிப்பாட்டிட்டு சொல்லுவாராம், நானும் துவைதி, நீங்க வந்து அத்வைத புத்தகத்தை என்ன வாசிக்க சொல்றீங்க, இதுல வந்து நானே கடவுள் நானே பிரம்மம் அப்படின்னு சொல்றதே பாவம், என்ன ஏன் அந்த பாவத்தை செய்ய வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாராம் நரேந்திரன் வந்து ராமகிருஷ்ணர் கிட்ட ஆரம்ப காலகட்டங்கள்ல. அப்போ ராமகிருஷ்ணர் சொல்லுவாராம், நீ வாசிக்க தானே செய்யற, நீ வந்து எனக்காக நீ வாசிக்கிற, நீ வந்து அதை சொல்லல, அப்படி இருக்கும்போது என்ன விஷயம், நீ எனக்காக தானே வாசிக்கிற, அதனால வாசி அப்படின்னு சொல்லுவாராம். சோ அவர் வந்து அந்த இடத்துல குருவிற்காக சரணடைந்து அந்த இடத்த வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்படியேதான் அந்த அஷ்டாவக்ர சம்ஹிதை தான் வந்து அதனுடைய வாசிப்பு, அதற்கப்புறம் ராமகிருஷ்ணருடைய நேரடி கண்காணிப்பு, இதுதான் வந்து நரேந்திரனை வந்து விவேகானந்தராக மாற்றியது. அந்த அத்வைதத்துக்குள்ள அவர் அப்படிதான் வந்தாரு அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. அப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல விவேகானந்தருக்கு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அஞ்ஞானம் ஒரு 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 அஞ்ஞானத்தினுடைய ஒரு கீற்று இருந்தது. என்ன கீற்று அப்படின்னா, அந்த இடத்துல துவைதத்தை பற்றிய மிகப்பெரிய பற்றுதல் இருந்தது. அப்ப அதை நீக்கணும். இங்க இருந்து அங்க டிராவலுக்கு கூட்டிட்டு போனோம். அப்ப கூட்டிட்டு போறதுக்கு யாரு தேவைப்படுறாங்க? அந்த இடத்துல குரு தேவைப்பட்டார். அவர் வந்து ரொம்ப அழகா கூட்டு போனாரு. அப்ப அந்த இடத்துல அவருடைய மனது முரண்டு பண்றது. அப்ப அந்த முரண்டு பண்ணக்கூடிய மனதை சமாதானம் செய்து அழகா கூட்டிட்டு போறதுக்கு ஒரு குரு தேவைப்பட்டாரு விவேகானந்தருக்கு. அப்ப அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அஞ்ஞானங்களை, முரண்களை நீக்குவதற்கு நமக்கு வந்து குரு தேவை. அப்போ அந்த குரு யாரா வேணாலும் இருக்கலாம், எதிர்க்க இருக்கக்கூடியவர்களா இருக்கலாம், இல்ல நம்ம உள்ளுக்குள்ள பேசி பேசி நம்ம சரி பண்ணிக்கக்கூடிய அந்த அககுருவாக இருக்கலாம். எந்த ஒரு இடத்துல யாரோ பேசிட்டு போவாங்க, அவங்க சொல்றது கூட நமக்கு வந்து மிகப்பெரிய மாறுதலை தரும். அப்பேற்பட்ட ஒரு குருவாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அஞ்ஞானம் விலகும். எப்படி விவேகானந்தருக்கு துவைத மனப்பான்மை போய் அத்வைத மனப்பான்மை வந்ததோ அது போல, அப்போ அந்த தருணத்துல எம்மிறை தன்னெய்தும் காலத்து தானே வெளிப்படும். அப்ப அது ஒண்ணுதான் நம்மளோட வேலை. என்னன்னா வெளிச்சத்தை நோக்கி பயணப்படுவது மட்டும்தான்.
அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா தன்னை எய்தும் காலத்து தானே வெளிப்படுவார். அவரே வெளியில வருவாரு. அப்போ வெளியில வெளிப்படும் அப்படின்னா உள்ள இருந்துதான் இருக்குறார். அப்ப அந்த அந்த தருணத்தை வந்து மண்ணெய்த வைத்த மனமதுதானே. அப்ப அங்கனம் ஒரு 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 தருணத்தை கொண்டு வரக்கூடியது எது அப்படின்னா நம்முடைய மனம்தான். நம்மளுடைய அந்த அந்த மனம்தான் அந்த மறைச்சதும் மனம்தான். அந்த மறைப்பை எடுத்ததும் மனம்தான். இறையை உணர்வதும் மனம்தான். அதற்கு பிறகுதான் நானே இறை. அது வரைக்கும் அந்த துவைதம் வந்துட்டு தான் இருக்கும். நானே இறை அப்படிங்கிற அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு பொருள் எப்போ வரும் அப்படின்னா மனமற்ற நிலை. அப்ப அது வரைக்கும் அந்த மனம் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும். அது பிறகு அது மனமற்று போகும். அதான் அதனாலதான் சொல்றாரு மண் நெய்த வைத்த மனம் அதுதானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மனம்தான் நம்மளுடைய தலைவனை அடைவதற்கு நமக்கு துணை செய்கிறது. அப்ப அதை தூக்கிட்டு போயிட்டுதான் ஆகணும். எப்போ வரைக்கும் அவனை அடைந்து விட்டோம் என்ற இன்னெய்த பிறப்பாக நாம் மாற்றுவது வரை அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். நம்முடைய மனது என்ன செய்யும், அது எத்தனை முக்கியம், அதை எங்கனம் நாம் வழிநடத்த வேண்டும், அதை வழிநடத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்ற அத்தனை விஷயத்தையும் இந்த ஒரு மந்திரத்துல சொல்றதா நான் உணர்றேன். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. விந்தியமா வாங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1586வது திருமந்திரம். இன்ப பிறவியது இறைவன் அருளியது. திருமந்திரம். இன் எய்த வைத்ததோர் இன்ப பிறப்பினை முன் எய்த வைத்த முதல்வனை எம் இறை தன் எய்தும் காலத்து தானே வெளிப்படும் மண் எய்த வைத்த மனம் அது தானே. இங்கே இவ்வுலகில் வந்து சிவஞான சித்தியான பேரின்ப பேச்சை பெறுவதற்கு துணையாக அமைந்த இந்த பிறவியை அடையும்படி இதற்கு முந்தைய பிறவியிலே அதற்கு வழி அமைத்து விட்ட மூல முதல்வனான பரம்பொருள் எம் தலைவன். ஆன்மாக்கள் அவனை அடையும் பக்குவம் பெற்றுவிட்ட நிலையில் தானே தோன்றி ஆட்கொள்வான். இப்படி அவன் தானே என்னை அடைய எனக்கும் உதவியது என் மனமே ஆகும். இங்கே இவ்வுலகில் எய்த அடைய. சிலர் பின் எய்த என்று பாடல் பதிவு செய்துள்ளனர். இன் எய்த என்பதே சரியென உணரலாம். இன்ப பிறப்பு, இன்ப நுகர்வான பிறப்பு. மண் எய்த பெருமை பெற. மனம், உள்ளம், சிந்தை, உணர்வு. கழக வெளியீட்டில் மேலோதிய சிறப்புக்கள் எல்லாம் எய்துதற்குரிய தென்னாட்டகத்து பிறக்கும் இன்ப பிறப்பினை முன்னமே எய்தும்படி அருள் செய்த முழு முதல்வனாகிய சிவபெருமானை எம் தலைவன் என்று வழுத்துவோம். அவன் திருவடியை ஆருயிர் அடையும் செவ்வி அருளால் எய்துங்காலத்து அச்சிவன் தானே வெளிப்பட்டு அருள்வன். அத்தகைய செவ்வி வாய்ப்பது அருளுக்கு தனியிடமாக மனம் அமைந்த காலத்து என்க. அங்ஙனம் அமைந்த மனம் ஏனைய கருவிகளுக்கு தலைமைப்பாடு எய்தும். இன் எய்த இன்பம் எய்த, முன் எய்த பிறப்பினை எய்த வைத்த, தன் எய்தும் தன்னை அடையும் காலத்தில் மண்ணெய்த வைத்த மனமது தானே. பெருமை எய்த வைத்த உள்ளத்தின் கண்ணே. அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. கவியரசு ஐயா, அத பதவியலமா. அர்த்தநாரி ஐயா வாருங்கள் ஐயா. கவியரசு ஐயா நீங்க பேசிட்டீங்கன்னா அப்புறம் அர்த்தநாரி ஐயா பேசுவார். நன்றி. நன்றிங்க. பயணத்துல இருந்தேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மந்திரம் என்னுடைய பார்வைக்கு
சுருக்கமாக சொல்லிடுறேன். இதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய நினைப்பு எப்படி இருக்குன்னா, நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதை வச்சு நம்மளுடைய பிறவி அடுத்த பிறவி அமையுது அப்படிங்கிறதாகவும், இறைவனை அடையிறதுக்கு நம்மளுடைய அந்த கர்ம வினைகளை வந்து சரி செய்து கொண்டோம்னா நம்மளால வந்து இந்த பிறவா நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் வந்து சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய விஷயம். அப்படி இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து நமக்கு ஒரு இந்த இறைவனை அடையக்கூடிய அந்த வழியானது வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து யாரால அதை உணர முடியும் அப்படின்னா, இறைவனுடைய அருள் இருந்தால் அதை நம்ம உணர முடியும். அந்த உணர வைக்கிறது யாரு அப்படின்னா நம்மளுடைய மனம்தான். அப்போ இந்த மனதினால வந்து எப்போ அந்த ரியலைசேஷன் நடக்குதோ, இதில் வந்து சுருக்கமாக என்ன சொல்ல வர்றதா நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அடுத்தடுத்த பிறவி 7 பிறவி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவசியம் இல்லை. இந்த பிறவியிலையுமே வந்து இறை நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு. அப்போ நீ முன்வினையினால அமைஞ்ச இந்த பிறவியில கூட பிறவா நிலை அடையக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஆனா அது எப்போ நடக்கும்னா, நம்மளால அந்த ரியலைசேஷனை வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிறவிலையுமே நம்மளால அந்த இறைநிலை அடைய முடியும் அப்படின்னு சொல்ல வரதை நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வேற ஒரு பரிமாணம். மிக்க நன்றி. முகமது ஐயா, தாங்கள் ஏதேனும் கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா? சார் நாளைக்கு பார்க்கலாம் சார். நாளைக்கு சார் நாளைக்கு பார்க்கலாம் சார். நன்றி. அர்த்தநாரி ஐயா பாருங்கள் ஐயா. வணக்கம். இந்த பாட்டு பத்தி எனக்கு ரொம்ப தெரியல, ஏன்னா இன்னும் முன்னாடி படிக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து அபிராமி அந்தாதியோட 61வது பாடல், இது கொஞ்சம் பொருந்தி வரும் போல தோணுது. ஆனா நானும் சிந்திச்சு பார்த்தேன், இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரியான பாடல் பால் நினைந்து ஊட்டும் அது ஓரளவுக்கு தெரியுது. ஆனா கூட இது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து, நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து, நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து, நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். அறிவு தந்தாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து, ஒரு பொருளாக நயந்து வந்து, நயந்துன விரும்பின் அர்த்தம். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து, நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே. தாயே மலைமகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே. தாயே மலைமகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே. ஆடும் பரிவேலணி சேவலென
பாடும் பணியே பணியாய் அருள்வாய். வாழ்க சீரடியாரெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. உண்மையிலே கடைசியில கொண்டு போய் இறை சன்னிதானத்துல சேர்க்கிறது என்பது உங்களால மட்டும்தான் முடியும். மிக்க நன்றி. வேற யாரேனும் கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்களா? மிக்க நன்றி. வந்த மையன்பர்கள் அனைவரையும் வணங்கி மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம் சிந்திப்போம் என்று கூறி தளத்தை நிறைவு செய்கின்றேன். 5, 4, 3, 2, 1.